கட்டண நிர்ணயம் தொடர்பான பிரச்சனை ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஆர்டிஓ அலுவலக அதிகாரிகளிடமும் கோர்த்துவிட ஆத்திரமடைந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சி செயலாளரை கண்மூடித்தனமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள்தான் இவை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பெரிய சுரைக்காய்பட்டி தெருவைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி. ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தி வரும் இவர் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சங்க செயலாளராகவும் விருதுநகர் மேற்கு மாவட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயலாளராகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில் குருமூர்த்திக்கும் மற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்களுக்கும் இடையே கட்டணம் நிர்ணயம் செய்வது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது. குருமூர்த்தி குறைவான கட்டணம் வசூலிப்பதாகவும் மற்ற ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளும் அதே கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் கூறி பலமுறை வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே லைசன்ஸ் வாங்க செல்லும் நபர்களிடம் ஆர்டிஓ அலுவலகத்தில் உள்ள மற்ற பயிற்சி பள்ளி ஓட்டுநர்கள் லஞ்சம் வாங்குவதாக ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சங்க செயலாளர் என்ற அடிப்படையில் குருமூர்த்தியிடம் பலர் புகார் கூறியதாக தெரிகிறது. இதுகுறித்து ஆர்டிஓ அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளிடம் குருமூர்த்தி தெரிவிக்க ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரை அழைத்து அதிகாரிகள் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வேல்முருகன் குருமூர்த்தியின் அலுவலகத்திற்குள் புகுந்து, எங்கள் பிழைப்பை தடுக்க பார்க்கிறாயா, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை என கூறி கழுத்தை பிடித்து நெரித்து தாக்கினார். அப்போது அவருடன் வந்த 6 ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்களும் சேர்ந்து குருமூர்த்தியை அடித்தனர். இதில் காயமடைந்த குருமூர்த்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குருமூர்த்தியை தாக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சியை அடிப்படையாக வைத்து வேல்முருகன் மற்றும் அவரோடு வந்த 6 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.